லாயர் ஒருத்தர் ஒரு பைக் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறார். அந்த கம்பெனி ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பிக்கல, இருக்கிற எல்லா ரூல்ஸும் பிரேக் பண்றதுக்காக ஆரம்பிச்ச கம்பெனி. 1991ல பர்மிங்ஹாம் அலபாமால ஒரு லாயர் ஒருத்தர், இப்ப இருக்கிற எல்லா பைக்ஸும் பிளாஸ்டிக்லயும் கார்பன் ஃபைபர்லயும் வருது, பைக்கோட ஃபீலே வரல, மெட்டல்ல பியூரா ராவா ஒரு வண்டி வேணும்னு சொல்லி ஆரம்பிச்ச கம்பெனி தான் இந்த கம்பெனி. அதுவும் சும்மா செய்யல, ஒவ்வொரு பைக்கையும் ஏர்கிராஃப்ட் கிரேட் அலுமினியம்ல செஞ்சாங்க. இது ஆல்பபெட் சீரிஸ் லெட்டர் சி பைக்ஸ்ல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க ஃபுல்லா. இந்த பிராண்ட்ல ஒரு மேட் பைக் ஒன்று இருக்கு, அதுக்கு பேரு P51 காம்பேட் ஃபைட். 2163 சிசில V-twin இன்ஜின்ல இந்த பைக்கை கொடுத்துருக்காங்க. ஒரு போனஸ் டிப், இந்த கம்பெனி நிறைய பைக்ஸ் ஃபைட்டர் ஜெட்டோட பேர் மாதிரியே வச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு இருக்கு, ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட பேரை வச்சு ஹெல்கேட்னு ஒரு வண்டி லான்ச் பண்றாங்க. அந்த பைக்ல ஒரு பெரிய V-twin இன்ஜின் யூஸ் பண்ணாங்க. அதனால அந்த பைக் 2163 சிசி வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. 120ல இருந்து 140 ஹார்ஸ் பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இந்த பிராண்டுக்கும் கான்ட்ரோவர்சி எல்லாம் வந்துச்சு, பேர் மேல கான்ட்ரோவர்சி. இந்த வண்டி டிசைன்லாம் அவ்வளவு கிரேசியா இருக்கும், அதனால டிசைன் மேலேயும் நிறைய பேர் கான்ட்ரோவர்சி வச்சாங்க. ஆனா இத்தனை கான்ட்ரோவர்சிஸை தாண்டி இந்த பைக்குக்கு தனியா ஒரு ஃபேன் பேஸே இருக்கு அமெரிக்கால. அதுவும் இந்த பிராண்ட்ல ரைத்னு ஒரு மாடல் இருக்கும், அந்த மாடல்லாம் ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படி இருக்கும் டிசைன்லாம். அந்த பேர்ல வந்த கான்ட்ரோவர்சினால அந்த கம்பெனி அந்த பேரையே மாத்திட்டாங்க, பேரு காம்பேட் மோட்டார்ஸ். இவ்வளவு சொல்லிட்டு அந்த பிராண்டோட பேரை அவங்க ஃபர்ஸ்ட் வச்சிருந்த பேரு கன்ஃபெடரேட் மோட்டார்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த லெட்டர் டீல வந்து பார்க்கலாம்.